அன்பு பள்ளி மாணவ செல்வங்களே, வாங்க நாம் கடைசி வீடியோவில் 10வது பக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 11வது பக்கம் பார்க்க போகிறோம். எத்தனாவது பக்கம் பார்க்க போகிறோம்? 11, 12 பக்கம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் பாடத்திற்கு பின்னாடி உள்ள பயிற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம 2வது பாடத்தை படிக்க வேண்டிய நாள் நெருங்கிடுச்சு. வாங்க போகலாம். இந்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணலாம். பட்டியலை படி, பிடித்ததை சுவை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உணவு பெயர்களை படிங்க, பிடித்ததை சாப்பிடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஹோட்டல், அதாவது உணவகம். ஹோட்டலுக்கு இன்னும் தமிழில் என்ன பெயர்? உணவகம். இப்போ உணவு பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணுமா, அதாவது வாசிக்க கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். போகலாமா? கு இ குட்டி இட்டலி, குட்டி இட்டலி, குட்டி இட்டலி. அடுத்து நெய் தோசை, தோசை, நெய் தோசை, நெய் தோசை. 3வது வார்த்தைக்கு போகலாம். மசால் தோசை, மசால் தோசை, மசால் தோசை. ஆப்பம், ஆப்பம். இடியாப்பம், இடியாப்பம், இடியாப்பம். கேழ்வரகு, அடை, அடை, கேழ்வரகு அடை. அடுத்து சோளப்பிட்டு, சோளப்பிட்டு, சோளப்பிட்டு. அடுத்து அவல், அவல். உப்புமா, உப்புமா, அவல் உப்புமா, அவல் உப்புமா. அடுத்து சப்பாத்தி, சப்பாத்தி. அடுத்து பூரிக்கிழங்கு, பூரிக்கிழங்கு, பூரிக்கிழங்கு. அடுத்து பொங்கல், பொங்கல். மெதுவடை, மெதுவடை, மெதுவடை. இனிப்பு பணியாரம், இனிப்பு பணியாரம். பழச்சாறு, பழச்சாறு, பழச்சாறு. பனிக்கூழ், பனிக்கூழ். இதில் பனிக்கூழ்னா என்னது? ஐஸ்கிரீம். பழச்சாறுனா ஜூஸ். இனிப்பு பணியாரம்னா என்னது? ஸ்வீட்டாக ஒரு டிஷ்ஷு, இனிப்பு பணியாரம். இதில் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 11 நாம் படித்தாச்சு. இப்போ பேஜ் நம்பர் 12 போகலாமா? பேஜ் நம்பர் 12. பேஜ் நம்பர் 12ல் என்ன இருக்குது? வாங்க பார்க்கலாம். இது ஒரு விளையாட்டு பயிற்சி. யாருக்கெல்லாம் விளையாட்டு பயிற்சி பிடிக்கும்? வாங்க பார்க்கலாம். வரிசைப்படுத்து, வழியை கண்டுபிடி. அகர வரிசையில் சொல்லுங்க பரிசை, அகர வரிசையில் செல்லுங்க பரிசை பெறுங்க. முதல்ல அகர வரிசையில் சொல்லலாமா? இதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்ம அகர வரிசையில் வரிசைப்படுத்தணும். அகர வரிசைனா எது? அ, ஆ, இ. இந்த வரிசையில் வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்தலாமா? வரிசைப்படுத்தினாதான் இந்த குட்டி பையன் அவனோட இடத்த அடைய முடியும். வாங்க முதல்ல அகர வரிசையில் அணில், அணில் பக்கமாக போய் 6 ரீச் பண்ணியாச்சு. 6லேருந்து அப்படியே சுற்றி வந்து இறகு ரீச் பண்ணியாச்சு. இறகு, ஈச்சமரம், அப்புறம் அங்கேருந்து உப்பு, ஊமத்தம்பு, அப்புறமா எலுமிச்சைக்கு வந்தாச்சு. எலுமிச்சையிலேருந்து ட்ராவல் பண்ணி எங்கே வந்தாச்சு? எலுமிச்சையிலேருந்து ட்ராவல் பண்ணி ஏருக்கு வந்தாச்சு. ஏர்லேருந்து ஐப்பசி, ஐப்பசி. அப்புறமா ஒளிப்பெருக்கி, ஓணான், ஔடதம்,
இப்போ இதில் உள்ள வார்த்தைகளையும் நம்ம படிச்சுக்கணும். என்னென்ன வார்த்தைகள்லாம் இருந்தது? அணில், ஆறு, இறகு, ஈச்சமரம், உப்பு, ஊமத்தம்பூ, எலுமிச்சை, ஏர், ஐப்பசி, ஒலிபெருக்கி, ஓணான், ஆவுடதம். இப்போ ரீச் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், நாங்கள் வழியை கண்டுபிடித்து பரிசை பெற்றோம், நீங்களும் கண்டுபிடிங்க. இப்போ இந்த பையன் அவனோட இடத்த ரீச் ஆகி பரிசை அடைஞ்சாச்சு. இதோட பக்கம் 12 முடிந்தது. பேஜ் நம்பர் 12 படித்தாச்சு. பேஜ் நம்பர் 13 போகலாம், வரீங்களா? பேஜ் நம்பர் 13 என்ன இருக்குது? அழகான படங்கள். விளையாடு வலிமை பெறு, விளையாடு வலிமை பெறு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சில இன்டோர் கேம்ஸும் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸும் இருக்குது. நம்ம நல்லா விளையாட தான் உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியுமா. சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகள் என்னென்ன? நீங்களும் விளையாடுங்க. விளையாட்டு உலகம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களுக்கும் அப்படிதானே? யாருக்கு தான் விளையாட பிடிக்காது? எல்லாருக்கும் விளையாட பிடிக்கும். இந்த பயிற்சி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 13 முடிச்சாச்சு. பேஜ் நம்பர் 12 முடிச்சாச்சு. பேஜ் நம்பர் 13 முடிச்சாச்சு. பேஜ் நம்பர் 14க்கு போகலாமா? இங்கே எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்க கற்றுக்குறோம். அப்புறமா நீங்கள் வீட்டில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக படித்து எழுதி பார்க்கிங்க. போகலாமா? பேஜ் நம்பர் 14. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? என்ஸ் சொல் வங்கியில் சேமித்தவை. சொல் வங்கினா என்னது? நிறைய வேர்ட்ஸ் இருக்கிறத தான் சொல் வங்கின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை? மைனா. மைனா. வெடி வெடி. தோசை தோசை. ஆறு ஆறு. கிளி கிளி. பூனை பூனை. யானை யானை. வடை வடை. நாய் நாய். ஏர் ஏர். இப்போ நம்ம பிங்க் கலரில் இருக்கிற காலம் படித்தாச்சு. அடுத்து க்ரீன் கலருக்கு போகலாமா? மேளம் மேலையும் மேளம். சீப்பு சீப்பு. குதிரை குதிரை. விசிறி விசிறி. காகையும் காகம். சேவையில் சேவல். பந்து பந்து. முதலை முதலை. நத்தை நத்தை. முயல் முயல். அடுத்து எப்பா நிறைய சொற்கள் இருக்குது. அடுத்த சொற்களுக்கு போகலாமா? குரங்கு. குரங்கு குரங்கு. வானூர்தி வானூர்தி. கண்ணாடி கண்ணாடி. பேருந்து பேருந்து. நெய் தோசை நெய் தோசை. கரும்பு கரும்பு. அடுத்ததா தேங்காய் தேங்காய். வாயின் கோழி வான்கோழி. வெள்ளையும் வெள்ளம். ஐப்பசி ஐப்பசி. அடுத்ததா வாங்க, மயில் தொகை. மயில் தொகை மயில் தொகை. மீன் தொட்டி மீன் தொட்டி. பூங்கொத்து பூங்கொத்து. பணியாரையும் பணியாரம். பழச்சாறு பழச்சாறு. எலுமிச்சை எலுமிச்சை. மிதிவண்டி மிதிவண்டி. மசால் தோசை மசால் தோசை. உண்டியல் உண்டியல். நாள்காட்டி நாள்காட்டி. இடியாப்பம் இடியாப்பம். கட்டெரும்பு கட்டெரும்பு. மெழுகுவத்தி மெழுகுவத்தி. பூரிக்கிழங்கு பூரிக்கிழங்கு. சோளப்பிட்டு சோளப்பிட்டு. பனிக்குயில் பனிக்குள். ஈச்சமரம் ஈச்சமரம்.
ஒளி பெருக்கி ஒளிபெருக்கி. ஊமயித்த இம்பு ஊமத்தம்பு. இல்லாயிங்குழி பல்லாங்குழி. அப்பா எவ்வளோ வார்த்தைகள்! ஆனால் நீங்கள்லாம் அறிவாளிகள், ஈஸியாக படிச்சிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க அடுத்த பேஜ் நம்பர் 15 போகலாம். இங்கே என்ன இருக்குது? வண்ணம் தீட்டி மகிழ்க. அழகாக கலர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே அடுத்து ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம இது மாதிரி செஞ்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அழகாக பண்ணுங்க பார்க்கலாம். இப்போது பேஜ் நம்பர் 16. பேஜ் நம்பர் 16ல் தமிழ் எழுத்துக்களோட பட்டியல் இருக்குது. பேஜ் நம்பர் 16 and 17ல் நாம் இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னன்னைக்குள்ள பாடங்களை அன்னன்னைக்கே படிச்சிடணும். அப்போ தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க. டாட்டா, பாய் பாய்.